ஓம் வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களை பற்றி. இப்போது ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது, சும்மா இல்லை. உங்கள் மனசுலையுமே ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வருது. யாரோ ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்களா, யாரோ என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது வெறும் உணர்ச்சி மட்டும் கிடையாது, அது ஒரு சைகை. இப்போது இந்த ரிஷப ராசி பலன் சொல்கிறது என்னன்னா, உங்களை நினைக்கக்கூடிய அந்த நபர் சும்மா கிடையாது. அவங்க உங்கள் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டவங்க. நீங்கள் கவனிச்சிங்களா, சில நாட்களாக உங்களுடைய மனசு அப்படிங்கிறது சும்மா இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு பழைய நினைவு, ஒரு முகம், ஒரு குடல் திடீர்னு தோன்றி மறைஞ்சு போகிறது தான். அது சும்மா நடக்கிறது கிடையாது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி உணர்ச்சி வந்துச்சு அப்படின்னா அது யாரோ ஒருத்தர் உங்களை ஆழமாக நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது பெரும்பாலும் உங்களுடைய கடந்த காலத்தில் இருந்த ஒருத்தர் தான். நீங்கள் நம்பி பேசின ஒருத்தர், அல்லது உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் வச்சு காதலிச்ச ஒருத்தராக இருப்பார். அவர் இப்போது எங்கேயோ இருக்காரு, ஆனால் உங்களை மறக்கலை. நீங்கள் முன்னாடி அவங்கள ரொம்பவே தவிர்த்து இருந்திருக்கலாம், அவங்களோட உணர்ச்சிகளை கவனிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போது அவங்களுக்கு நீங்கள் தான் நினைவில். ஆனால் அந்த நபர் ரிஷபம் மாதிரி ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவ். அவங்களுக்கு ரொம்பவே உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். சில நேரம் கண்ணீர் கூட விட்டு இருப்பாங்க உங்களை நினச்சி. நீங்கள் சும்மா இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், இந்த நினைவு மட்டும் இல்லை, அந்த நபர் உங்களை மீண்டும் அணுக போகிறாரு. ஒரு மெசேஜ், ஒரு கால் அல்லது நேரில் சந்திப்பு, ஏதாவது ஒரு வழியாக அவர் உங்கள் வாழ்க்கைக்கு திரும்ப வரப்போகிறாரு. ஆனால் இங்கே தான் கவனமாக இருக்கணும். ரிஷப ராசிக்காரங்க, நீங்கள் யாரையுமே எளிதாக நம்பக்கூடாது. கடந்த காலத்தில் உங்களுக்கு காயம் கொடுத்தவரா அல்லது உங்களை புரிஞ்சுக்காம போனவரா அப்படின்னா மறுபடியும் அதே தவிர நடக்க விடாதீங்க. உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் உண்மையானவங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த நபர் நல்ல நோக்கத்தோட வராரா அல்லது தனக்காக மட்டும் வராரா அப்படிங்கிறத கவனிக்கணும். இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் பழைய கதவு அப்படிங்கிறது மூடிட்டு புதிய கதவு திறக்க போகுது. அந்த கதவுக்குள்ள யாரையுமே கொண்டு போறீங்கன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இன்னொரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னா, இந்த நபர் உங்களை மட்டும் நினைக்கிறது இல்லை, உங்களை இழந்ததுக்கு ரொம்பவும் வருத்தமும் படுறாங்க. அவங்களுக்கு இப்போதான் புரியுது நீங்கள் அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த காலமும் போயிருச்சு. இப்போது நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை, நீங்கள் மாறிட்டீங்க, நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. அதனால தான் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு சோதனையாக இருக்குது. உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க, ஆனால் உங்கள் புத்தி சொல்கிறத மறக்காதீங்க. ரிஷப ராசிக்காரங்க, இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது தான். யாரோ ஒருத்தர் உங்களை நினைக்கிறாங்கன்னு உணர்ந்த உடனே உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் இது. அவங்கள ஏற்றுக்கணுமா இல்லை விடணுமா, அது உங்களுடைய முடிவு தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவு வச்சுக்கணும், நீங்கள் உங்களை மதிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு தான் போகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே எப்பொழுதுமே ஒருத்தவங்க மேலே பாசம் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே வைப்பீங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களை நினைக்கக்கூடாதுன்னு நினச்சாலுமே அந்த ஒரு செகண்ட் அவங்க ஞாபகம் உங்களுக்கு வரதான் செய்யும். ரிஷப ராசிக்காரங்க, நீங்கள் இன்னொரு விஷயத்த ரொம்பவே கவனிக்கணும். சில நேரம் திடீர்னு ஒரே மன அழுத்தம் வரும். எதுக்குன்னே தெரியாமல் மனசு கலங்க ஆரம்பிக்கும். யாரையோ பேசணும் போல தோணும். எதுக்குன்னு தெரியாமல் மனசு கலங்கும். அந்த நேரம்தான் அந்த நபர் உங்களை மிகவும் ஆழமாக நினைக்கிற நேரம்னு நினச்சிக்கணும். இது சாதாரணமாக நினைக்கிற விஷயம் கிடையாது. உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி மனசுடைய இணைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஒருத்தரை உண்மையாக மனசில் வச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய நினைப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே உங்களுடனே இருக்கும். இப்போ அந்த நபர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? நான் அவங்கள விட்டுட்டேன், நான் ஏன் அவங்கள மதிப்பை புரிஞ்சுக்கலை அப்படிங்கிற மாதிரி இந்த வருத்தம் அவங்கள தினமும் தின்னுக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அவங்க வெளியில் எவ்வளவுதான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவே உடைஞ்சு போய் தான் இருக்காங்க. நீங்கள் முன்னாடி அவங்கள காத்திருந்த நேரங்கள், நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் இப்போ அவங்க மனசை ரொம்பவே திரும்ப திரும்ப வருது. அதனால தான் அவங்க உங்களை தேடி வர போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு கவனிப்பு, அவங்க வர்றது காதலுக்காகவா அல்லது தனக்கு அமைதி தேடி வர்றாங்களா அப்படிங்கிறது தான். இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பலம் இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் யாரையுமே உண்மையாக காதலிச்சிங்க அப்படின்னா அவங்கள ஒருபோதுமே மறக்கவே முடியாது. ஆனால் அதே நேரம் நீங்கள் ஒருத்தரை விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்கள மீண்டும் வாழ்க்கைக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வர மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய செயல். இப்போது அந்த நிலைமையில தான் நீங்களும் இருக்கீங்க. ஒரு பக்கம் பழைய நினைவுகள், மற்றொரு பக்கம் புதிய வாழ்க்கை.
எதை தேர்வு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இந்த முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை முழுக்கவே மாற்றப்போகுது. இன்னொரு முக்கியமான ரகசியம், அந்த நபர் உங்களை மட்டும் நினைக்கல, உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய நண்பர்கள்கிட்ட, அவங்களுடைய மனசுக்குள்ள அவங்கள மாதிரி யாருமே இல்லை, அவங்க என்னை உண்மையாக காதலிச்சாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வந்துட்டே இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் கொடுத்த அன்பு மாதிரி அவங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல. அதனால தான் இப்போது திரும்ப வராங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் வேற மாதிரி இருக்கணும். முன்னாடி போல் ரொம்பவே சிம்பிளாக நம்பிடாதீங்க. முன்னாடி போல் உங்கள் மனசை ரொம்ப முழுசாக கொடுக்கக்கூடாது. அவங்க உண்மையாக மாறியிருக்காங்களா, அவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு புரியுதா அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவெடுக்கணும். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு திருப்பு முனையில் இருந்துட்டு இருக்கு. நீ இந்த நேரம் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவே செம்மையாக இருக்கும். தவறான முடிவு எடுத்தீங்கன்னா மீண்டும் பழைய கஷ்டங்கள் எல்லாமே திரும்ப வரும். அதனால் உங்கள் மனசையும் உங்கள் புத்தியையும் ரெண்டையும் சேர்த்து கேளுங்க. அப்போ தான் சரியான பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் சரியான பாதையிலையும் போகவும் முடியும். அதை நினச்சிட்டு எப்பொழுதும் போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கைகளை ரொம்பவே நல்லது. என்னதான் பழைய நினைவுகள் இருந்தாலுமே திருப்பி அவங்களோட உங்களால் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒரு 90% பீப்புள் அது ரொம்ப கஷ்டம். ஒரு 10% பீப்புளுக்கு தான் திரும்பவும் அது சேரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது ரிஷப ராசிக்காரங்க ஒருத்தவங்களை ரொம்பவே நம்பி ரொம்பவே காதலிச்சிருப்பீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனைன்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு அவங்களால உங்களை நீங்கள் ரொம்பவே உண்மையான அன்பு கொடுத்தீங்க. அப்போது அந்த டைமில் அதை அவங்க புரிஞ்சிக்காம உங்களை ரொம்பவே வருத்தத்திற்கு உள்ளாக்கி இருந்திருக்காங்க. அதனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவங்க மேலே கோவப்படுற மாதிரியும் அவங்க உங்கள் மேலே கோவப்படுற மாதிரியும் நடந்து 2 பேரும் பிரியற நிலைமை வந்துருச்சு. ஆனால் இப்போ அவங்க அதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் வேறு லைஃப்குள்ளே வந்துட்டீங்க. ஒரு சில ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வேற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பீங்க. ஆனால் ஒரு சிலர் இன்னும் அதே பழைய நினைவுகளோடு இருந்துட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது ரிஷபராசிக்காரங்க பழைய நினைவுகள் அப்படிங்கிறது பழைய நினைவுகளாக இருக்கிறதுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும். புதிய வாழ்க்கையை நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். பழைய நினைவுகள் எல்லாருக்கும் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதில் சில நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் ஒத்து வரக்கூடியதாகவும் இருக்கும். அதுலேயும் பாதம் மெயின் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். இப்போது ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பழைய காதல் அப்படிங்கிறது ஒத்து வரவே வராது. புதிய வாழ்க்கை தான் உங்களுக்கு ஒத்து வரும். அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது பழைய காதல்ங்கிறது ஒரு நினைவுகளாகவே மாறிடும். என்னதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே அவங்களோட நினைவுகள் உங்கள் மனசில் கொஞ்சம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்கள என்றைக்குமே முழுசாக உங்களால் வெறுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கான அன்பு ஃபுல்லாகவுமே நீங்கள் அவங்களுக்காக அவ்வளவு அன்புகளையும் கொட்டி தீர்த்துருக்கீங்க. ஆனால் அதை அவங்க அப்போ புரிஞ்சுக்கல. இப்போ புரிஞ்சுட்டு உங்களை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே அன்பு அப்படிங்கிறது ரொம்ப உண்மையாக வச்சுருப்பாங்க. அது என்ன ரகசியம் அப்படின்னா, இவ்வளவு நாட்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கீங்க. புதிய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது புதிய வாழ்க்கையை பார்க்குறது அப்படிங்கிறது நல்லது. என்ன தான் உங்களுக்கு ஒரு மெசேஜோ காலோ அந்த பழைய நபர் பண்ணினாலுமே அதை நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பரவாயில்ல அப்படின்னு விட்டுறது ரொம்பவே நல்லதாகவும் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் பழைய நினைவுகளோட மட்டும் வாழ்ந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு. திருப்பவும் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த பழைய சண்டைகளை திரும்ப கிளறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. திரும்ப கொஞ்ச நாள்லேயே திருப்பியும் பழசெல்லாம் பேச ஆரம்பித்து திருப்பியும் சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க புரிஞ்சதாகவே இருந்துட்டு போகுது. நினைவுகளோடு வாழ்ந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த நினைவுகள் எல்லாமே ரொம்பவே அழகானதாக இருக்கும். அந்த அழகான நினைவுகளுடன் வாழ கற்றுக்கங்க போதும். புது வாழ்க்கைக்குள்ளே போகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, போக போக சரியாயிரும். உங்கள் ராசிக்கு உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே அமோகமாக தான் இருக்கும். எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. எல்லா விஷயங்களையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் என்றைக்குமே கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் மூலிமா
உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வேல்முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.